அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய தமிழ் தகுதி தேர்வுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டான் என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கான் அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. கண்டான் என்பதன் வேர்ச்சொல் கான் அப்படிங்கிறதா. இதில் காணுதல் அப்படிங்கிறது தொழில் பெயராக சொல்லலாம். கண்ட அப்படிங்கிறது பெயரச்சமாக சொல்லலாம். அடுத்தது ஆட்டம் என்பதனுடைய வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஆட்டம் அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சொல் சரியானது. ஆடு அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா. இதற்கு சரி பார்த்திங்கன்னா நெற்கதிர்கள் அப்படிங்கிறது ஒரு பன்மை. அதனால் நெற்கதிர்கள் அப்படிங்கிறது விளைந்தன அப்படி தான் வரணும். நெற்கதிர்கள் அப்படிங்கிறது விளைந்தன அப்படி தான் வரணும். அதே மாதிரி மாடுகள் அப்படிங்கிறதும் பன்மையினால் மாடுகள் அப்படிங்கிறது மேய்ந்தன அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூக்கள் அப்படிங்கிறது பன்மை அப்படிங்கிறதுனால பூக்கள் அப்படிங்கிறது மலர்ந்தன அப்படின்னு வரணும். அதே மாதிரி வண்டுகள் அப்படிங்கிறது பறந்தன அப்படின்னு வரணும். அதன்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆத்தங்கரை அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கு சொல். அதற்கு எழுத்து வழக்கு என்ன வரும்னா ஆற்றங்கரை அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி ஊர் பெயரினுடைய மறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. அடுத்தது தூசு என்பதன் பொருள் கேட்டிருக்கிறாங்க. தூசு அப்படிங்கிறது பட்டு அப்படி தான் வரும். அழுக்கு கிடையாது, பட்டு அப்படிங்கிறத கரெக்டான விடை. ஆப்ஷன் பி. அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டது அப்படி தான் வரும். சுற்றுச்சுவர் அப்படிங்கிற சுவர் எழுப்பினான் அப்படின்னு தான் வரணுமே தவிர செதுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, கட்டப்பட்டது அப்படிலாம் வராது. சிற்பம் அப்படிங்கிறத செதுக்கப்பட்டதுன்னு வரும். இங்கே சுற்றுச்சுவர் அப்படின்னு கொடுத்ததுனால எழுப்பப்பட்டது அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது யானையின் இளமை பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யானையை கன்று அப்படி தான் சொல்லுவோம். யானை குட்டின்னு சொல்ல மாட்டாங்க, கன்று அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி குதிரை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் அப்படிங்கிறது குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அணில் அணிற்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சரியான விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். யானைக்கு கன்று அப்படி தான் வரும். அடுத்தது பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது எந்த காலத்தை ஆல்ரெடி எழுதிட்டாங்க. ஸோ அது எழுதினாள் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. எதை எழுதுவாள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எதிர்காலத்துக்கு வரும். எழுதுகின்றாள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நிகழ்காலத்துக்கு வரும். ஆனால் இங்கே இறந்த காலத்தை குறிக்குது. அடுத்தது அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவை அப்படிங்கிறது அக்ரிணை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அவை வந்தன அப்படிங்கிறது பலவின் பாலை குறிக்கக்கூடியது. இங்கே அவை வந்தன அப்படிங்கிறது பலவின் பாலை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி. அடுத்தது இரு திணைகளுக்கு பொதுவாக வரும் பெயர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் குழந்தை அப்படிங்கிறது வரும், கதிரவன் அப்படிங்கிறது வரும். இருத்திணை, அதாவது குழந்தை அப்படிங்கிறது நமக்கு உயர்திணையாக சொல்லுவோம். கதிரவன் அப்படிங்கிறது நம்ம அக்ரிணை சொல்லுவோமா. ஸோ அதுக்கு ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறது ஆப்ஷன் பி. இதே பார்த்திங்கன்னா ஆசிரியர், ஆசிரியை இது ரெண்டுமே உயர்திணை குறிக்குது. மாணவன், மாணவி, முருகன், கண்ணன் இதெல்லாமே உயர்திணை குறிக்குது. ஆனால் இதில் குழந்தை அப்படிங்கிறது உயர்திணையாகவும் கதிரவன் அப்படிங்கிறது அக்ரிணையாகவும் குறிக்கிறதுனால இரண்டுக்கு பொதுவானதாக ஆப்ஷன் பி. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன அப்படி தான் வரணும். ஆப்ஷன் ஏ உள்ளன அப்படின்னு வரணும். காடுகள் அப்படின்னு வரும்போது பன்மை இல்லையா, அதனால் உள்ளன அப்படின்னு வரணும். அடுத்தது ப்ரிடிக்ஷன் அப்படிங்க என்னென்னா முன்கணிப்பு அப்படிங்கிறதான். ப்ரிடிக்ஷன் அப்படின்னு என்னென்னா முன்கணிப்பு. அதே மாதிரி பாம் டாப் அப்படின்னு என்னென்னா
அதாவது கையக கணிப்பொறி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி ஆன்சரு. அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுது. ஸோ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்காக கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். அடுத்தது உழைப்பின்றி ஊதியம் இல்லை, பழமொழி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ உழைக்கின்றவரே ஊதியம் பெறுவார் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்தது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு என்னென்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு ஒரு ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது, நம்ம பாலிட்டிலாம் படிச்சிருப்போம். அடுத்தது பாவர்ட்டி அப்படின்னு என்னென்னா வறுமை அப்படிங்கிறது தான், பாவர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா வறுமை. அடுத்தது டெலிமெட்ரி என்ற சொல்லுக்கு தமிழில் என்னென்னா தொலை அளவியல் அப்படின்னு வரும், தொலை அளவியல் அப்படின்னு வரும். அடுத்து டெம்பஸ்ட் அப்படின்னு என்னென்னா பெருங்காற்று அப்படின்னு வரும். லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. அதே மாதிரி சி ப்ரீஸ் அப்படின்னா கடற்காற்று. வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுழற்காற்று அப்படின்னு வரும். இதற்கு டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்தது குறியெதிர்ப்பை ரீத உடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியார் சீர்பிரிக்கப்பட்டது கொடுத்துருக்குறாங்க. இதற்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது இறுதிச்சீரின் வாய்ப்பாடு கேட்டிருக்கிறாங்க. இழுக்காய் என்றது அறம், அறத்துக்கு நிறை மலர் அப்படிங்கிறதான் இதற்கு சரியான விடை. அடுத்தது விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டாற்றன்று, ஆப்ஷன் டி தான் இது திருக்குறளை வச்சு கேட்டிருக்கிறாங்க, ஆப்ஷன் டி. அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இதற்கு என்ன அணின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓமை அணி. ஸோ அதாவது நிலம் எப்படி தம்மை தோண்டுபவரையும் சுமந்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்களையும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது நிகழ்கால தெருநிலை பெயரச்சத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழ்காலம் அப்படின்னா படிக்கின்ற பள்ளி அப்படிங்கிறது தான். படித்து முடித்தான் அப்படின்னா ஆல்ரெடி முடிச்சிட்டான். ஸோ அதனால் இது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. எழுதிய கடிதம் அப்படிங்கிறது இது ஒரு பெயரச்சத்தில் வரக்கூடியது, ஆல்ரெடி எழுதிட்டாங்க, அதுவும் இறந்த காலத்தில் வரும். அடுத்தது வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. அரி என்பதன் வினையாளனையும் பேர் கேட்டிருக்கிறாங்க. அறிவார் அப்படிங்கிறத இதற்கான சரியான விடை. அடுத்தது அகழ் என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. அகழ்வார் வினையாளனையும் பெயரில் அகழ்வார் அப்படின்னு வரும். இதில் அகழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயராக வரும், அகழி அப்படிங்கிறது வினையச்சத்தில் வரும். அடுத்தது வா என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்தனன் அப்படிங்கிறது தான் வா என்பதன் வேர்ச்சொல். அடுத்து இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுதுக. இனிமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறது இன்னுயிர் அப்படின்னு வரும். இன்னுயிர் அப்படிங்கிறது தான் இனிமை கூட்டல் உயிர், பண்புத்தொகை. அடுத்து படிப்பறிவு, இதை பிரித்தோம் அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு வரும், ஆப்ஷன் பி. அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல் கேட்டிருக்கிறாங்க. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை இதெல்லாமே பேசு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அடுத்தது திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை தம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஸோ இதற்கு ஏனெனில் அப்படிங்கிறது வரும். அடுத்து இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு, எனவே இயற்கையை போற்றுவோம் அப்படின்னு வரும். அடுத்தது அதாவது நிறுத்தக்குறியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கார் புள்ளி அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் முக்கார் புள்ளி அப்படின்னு வரும். ஸோ இதற்கு சரியான விடை இதுதான். இதுக்கு ஒற்றை மேற்கோள் குறின்னு வரும், ஆனால் அது ஆப்ஷன் இல்லாதனால இதில் முக்கார் புள்ளி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தக்குறியிடுதல் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அரைப்புள்ளி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அரைப்புள்ளி அப்படிங்கிறது இப்படி வந்திருக்கும்.
ஒரு புள்ளி ஒரு கமா. அடுத்தது வினை மரபு கேட்டிருக்கிறாங்க. முறுக்கு அப்படிங்கிறது வந்து தின்றான் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி சோறு வந்து உண்டான் அப்படி தான் வரணும். அதே மாதிரி பால் அப்படிங்கிறது வந்து பருகினான் அப்படி தான் வரணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது முறுக்கு அப்படிங்கிறது தின்றான் அப்படி தான் வரும். அடுத்தது புலியினுடைய ஒளிமரபு கேட்டிருக்கிறாங்க. புலி அப்படிங்கிறது வந்து உருமும் அப்படி தான் சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு வந்து முழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வந்து பிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசு அப்படிங்கிறது வந்து கதரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மார்பிள் அப்படின்னா வந்து பளிங்குக்கல் அப்படின்னு வரும். மார்பிள் அப்படின்னா வந்து பளிங்குக்கல் அப்படின்னு வரும். அடுத்தது கஸ்டடியன் அப்படின்னு என்னென்னா பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர். அதே மாதிரி கஸ்டமர் அப்படின்னா தான் வாடிக்கையாளர். ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது என்னென்னா பட்டறை அப்படின்னு வரும். ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பட்டறை அப்படின்னு வரும். அடுத்து ட்ரேட்மார்க் அப்படின்னு என்னென்னா வணிக குறியீடு அப்படின்னு வரும். மார்க் அப்படின்னாலே குறியீடு அப்படின்னு வரும். அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா. இவங்க வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருப்பாங்க. பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா 132 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்களும் ஒருத்தர். அதே மாதிரி பார்வதி பருவா எத்தனையாவது யானை பாகனாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது யானை பாகனாக இருந்திருப்பார். அடுத்தது பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் தமிழ், கன்னடம், மலையாளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழியில் வந்துடும். குருக், மால்தோ, பிராகுயி இதெல்லாமே வட திராவிட மொழியில் வந்துடும். தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழியில் வந்துடும். திராவிட மொழிகள் மொத்தம் வந்து 28 இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ் தான். 500 ஒலிகளை கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க. அடுத்தது மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள 2 நூல்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து திரிக்கடுகம், ஏலாதி. எக்ஸ்ட்ரா வந்து இதில் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது வரும். இதெல்லாமே வந்து 14 கீழ்கணக்கு நூல்களாக சொல்லப்படுது. அடுத்தது என்பு அப்படின்னு என்னென்னா எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்பு அப்படிங்கிறது எலும்பு. அடுத்தது பின்வருவனற்றுள் வினை சொல்லை கண்டறிக. விளையாடு அப்படிங்கிறத வரும். இது சால, கண், காலை இதெல்லாமே வந்து உரிச்சொல்லாக வரும். வினைச்சொல் அப்படிங்கிறது விளையாடு. அடுத்து இளமை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. இளமைக்கு என்னது முதுமை அப்படிங்கிறத வரும். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய சரியான இணை தேர்வு செய்க. ஆதவன் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ஆதவன், அப்புறம் ஞாயிறு அப்படின்னு வரும். திங்கள் அப்படிங்கிறது மாதத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது டவுன் பஸ் அப்படிங்கிறது என்னது நகர பேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாரிக்கு தான் வந்து சரக்குந்துன்னு வரும். அதுக்கப்புறம் மினி பேருந்து இருக்கு இல்லையா, அதான் மினி பஸ் இருக்கு இல்லையா, அதை சிற்றுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொருள் வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டன்னகர நா அதாவது 3 சொல்லி நான் போட்டால் இது வந்து வாசனையை குறிக்கக்கூடியது. அதே இந்த நாங்கிறது நம்ம மனசு உள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. அடுத்தது இந்த மழை அதாவது இந்த லை வந்து மழை அப்படிங்கிறது குன்றை குறிக்கக்கூடியது. இந்த மாலை அப்படிங்கிறது மாலை நேரம் சொல்கிறோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடியது.
அடுத்தது பிழையான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக இருக்குது. காரணம் என்னென்னா, இதில் காலை அப்படிங்கிறது வந்து இந்த லா வந்திருக்கணும். அதே மாதிரி மனம் அப்படிங்கிறதுல வந்து 3 சுழி நா வந்திருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொழுந்தாடை அப்படிங்கிறதா வந்து கரும்பின் நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இளம் பார்க்க சொல்ல மாட்டாங்க. கச்சல் அப்படிங்கிறது வாழைக்கு தான் கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நுழாய் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பாக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கவ்வை அப்படிங்கிறதுக்கு வந்து எள் இருக்கு இல்லையா, எள். ஸோ அதைத்தான் எள் கவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சரியான பொருள் கேட்டிருக்கிறாங்க. முனிவு அப்படிங்கிறது என்னென்னா சினம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்தது வி அப்படிங்கிறது என்னென்னா பறவை அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்தது கேடு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேடு அப்படிங்கிறது வந்து நலம், நன்மை இந்த மாதிரி சொல்லக்கூடியது. அடுத்தது முற்றுப்புள்ளி எங்கு வந்து இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சொற்றொடரனுடைய இறுதியில் தானே முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை மட்டும் படிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதாவது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புனையா ஓவியம் வரைவது வண்ணங்கள் பயன்படுத்தாமல், இதெல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரியே தெரியாது. 4 ஆப்ஷனை படித்தோம் அப்படின்னா வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அடுத்தது அட்டானமி அப்படின்னு என்னது, அதாவது தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அடாப்டர் அப்படின்னா வந்து பொருத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தகவி அப்படின்னு வரும் அடாப்டர் அப்படின்னா. அடுத்தது சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு என்னென்னா ஒளிப்பதிவு அப்படிங்கிறதா சினிமோட்டோகிராஃபி. அடுத்தது ஹெட்செட் அப்படின்னு என்னது, தலையணி ஒளி வாங்கி அப்படிங்கிறதான் தலையணி ஒளி வாங்கி. அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குதிரையை வந்து குட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தென்னங்குரும்பை அப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. சாவி கோவைன்னு சொல்ல மாட்டாங்க, சாவி கொத்து அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கூரை இடுன்னு சொல்லுவாங்க. கூரை வந்து வேய்ந்தான் அப்படி தான் வரும். கூரை அப்படிங்கிறது வந்து வேய்ந்தான் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. அடுத்தது ஓமை கேட்டிருக்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு என்னது, வெளிப்படைத்தன்மை. ஸோ உள்ளங்கையில் நெல்லிக்காயை வச்சோம் அப்படின்னு என்ன ஆகும், வெளிப்படையாக தெரியும் இல்லையா, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பசுமரத்தாணி போல அப்படின்னு கேட்டாங்கன்னா எளிதில் மனதில் பதிதல் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறது தான். அதே மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். அடுத்தது தொடருக்கு பொருத்தமான ஓமையை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேசன மனதில் பதிந்தன. அதாவது பசுமரத்தாணி போல, பசுமரத்தாணி போல அப்படின்னா என்னது, எளிதில். அதான் கொடுத்துருக்காங்க. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் எளிதில் மனதில் பதிந்தன அப்படிங்கிறது தான் ஓமையை கொடுத்துருக்குறாங்க இங்கே. அடுத்தது கண்ணும் கருத்தும் அப்படின்னு என்னது, அதாவது கருத்தில் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மனதில் நிறுத்துதல் அப்படின்னு வரும். அடுத்தது தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யாருன்னா வந்து டி.கே. சிதம்பரனார். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் தான் டி.கே. சிதம்பரனார். அடுத்தது தேம்பாவணி அப்படிங்கிறது எந்த நூற்றாம் ஆண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேம்பாவணி அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம். ஸோ இது வந்து கிறிஸ்துவர்களின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி இந்த நூலை எழுதுனது யாருன்னா வந்து வீரமாமுனிவர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இதில் மொத்தம் 3615 பாடல்களும் 36 படலங்களும் 3 காண்டங்களும் வந்து இதில் இருக்கும். கிறிஸ்துவர்களின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுது. அடுத்தது தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் அவர்கள் வந்து பிறந்த ஆண்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து 1820ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் இந்த ஜியு போப் அவர்கள்.
ஸோ இவர் தான் வந்து திருக்குறள், திருவாசகம், பெரிய புராணம், புறநானூறு இந்த மாதிரி நூல்கள் எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இவர் தான், ஜி போப் அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இவர். ஸோ இவர் தன் இறக்கும்போது என்ன பண்ணியிருப்பார்னா, இங்கிலாந்தில் போய் பணியாற்றியிருப்பார். ஒரு கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். அப்போ அவர் இறக்கும்போது ஒரு உயில் எழுதி வச்சுருப்பார். ஸோ இவருடைய கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எழுதி வச்சதாக சொல்லப்படுது. அடுத்தது 3 என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றாக தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 3 அப்படிங்கிறது வந்து தமிழில் 3ன்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து 3 அப்படின்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் வந்து மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து திராவிட மொழிகளில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை அப்படிங்கிறது சேமாவே வந்திருக்கு கிட்டத்தட்ட. அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. விரிந்தது, விரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழைக்காற்று வீசியதால் பூமியின் இதழ்கள் அப்படிங்கிறது விரிந்தன அப்படின்னு வரணும். மயில் அப்படிங்கிறது தோகையை விரித்தது அப்படின்னு வந்து வரணும். அடுத்தது ஒற்றுப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒற்றுப்பிழை பார்த்திங்கன்னா இதில் சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது தமது கடமையாகும். இது கலையை அப்படிங்கிற ஐ வந்திருக்குதா, இரண்டாம் வேற்றுமையை அடுத்து வல்லினம் மிகும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அப்போ இந்த கலையை அப்படிங்கிறது இப்போ இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது எழுத்துப்பிழையை திருத்தி எழுதுக. ஸோ பூவை விட்டு இறங்காதே ரக்கை முறிந்த வண்ணத்து பூச்சின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் இறங்காதே அப்படிங்கிறது இந்த ராதாக பயன்படுத்தணும். அதே மாதிரி ரக்கை அப்படிங்கிறதுக்கு இதுதான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரா அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கும். அடுத்தது ராமனுடன் டேஸ் போர் கானகம் சென்றனர். எத்தனை பேர் கானகம் சென்றனர், ராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்தது ஒலிக்கும் முயற்சி பிறப்புக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்குக்கு இணை எழுத்து வந்து கா, அதாவது இப்போ சிங்கம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ஸோ இதில் இங்கு கா கிணை எழுத்து இங்கு, இங்கு கிணை எழுத்து கா. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ கண்டம் அப்படின்னு எழுதுகிறோமா, ஸோ இதில் இன்னுக்கு இணை எழுத்து இட்டு, இட்டுக்கு இணை எழுத்து இன்னு. ஸோ அதை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்திருக்கு பாருங்கள். சங்கு, பந்தயம், சிறுவன், கடல். இதில் சங்கு, பந்தயம் அப்படிங்கிறது இணை எழுத்து வந்திருக்கு. இங்குக்கு இணை எழுத்து கா கூ வந்திருக்குதா, அதுக்கப்புறம் இந்துக்கு இணை எழுத்து தா வந்திருக்குதா. ஸோ இது ரெண்டு தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது பிழையான சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கண்டான், நண்டு, வண்டு இதெல்லாமே வருது. ஆனால் வென்றான் அப்படிங்கிறதுக்கு இந்த ரா பயன்படுத்தணும். இந்த ரா கிடையாது, இந்த ரா வந்து பயன்படுத்தணும் வென்றான் அப்படிங்கிறது. அடுத்தது அனிலம் அப்படின்னு என்னென்னா காற்று அப்படிங்கிறத பொருள். அனிலம் அப்படின்னா காற்று. அடுத்து புண்ணின் மேல் தடவுவது கேட்டிருக்காங்க. புண்ணின் மேல் தடவுவதுங்கிறது களிம்பு அப்படிங்கிறது வரும். களும்பு கிடையாது, களிம்பு அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்தது உறக்கம் அப்படிங்கிறது என்னென்னா அறிவு, வலிமை அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்தது பொருந்தா சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுவணிகம், பெருவணிகம், ஏற்றுமதி இதெல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். இதில் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஆப்ஷன் பி. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்கிறாங்க. நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அதாவது இளம் பயிறு வகையை குறிக்கக்கூடியது. ஸோ தக்காளி, மிளகாய் இதெல்லாமே வந்து கத்தரி இதெல்லாமே நாற்றுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழைக்கு வந்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னைக்கு வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது
பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவனை திருந்த செய்தான், அதாவது அடுத்தவங்களை திருத்தியிருக்கிறாங்க. ஸோ திருந்த செய்தான் அப்படின்னு இன்னொருத்தரை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால இது பிறவினை. அதே மாதிரி அவன் திருந்தினான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தன்வினை. இது திருத்தப்பட்டான் அப்படின்னு வந்துச்சுன்னு வையன், இது செயல்பாட்டு வினையாக சொல்லலாம். அவன் திருந்தவில்லை அப்படிங்கிறது இது எதிர்மறை வாக்கியமாக வரும். அடுத்தது கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறதான். ஸோ இது தன்வினை குறிக்கக்கூடியது. கண்ணன் நேற்று வந்தான். அடுத்தது கையை தரையில் ஓங்கி அடித்தார் அப்படின்னு வருதா. ஸோ இதற்கு செயல்பாட்டு வினை கேட்டிருக்கிறாங்க. கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படின்னு வரும் செயல்பாட்டு வினைக்கு. அடுத்து தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. தொகை நிலை தொடர் அப்படிங்கிறது 6 வகைப்படும். தொகா நிலை தொடர் அப்படிங்கிறத 9 வகைப்படும். ஆப்ஷன் சி. அடுத்தது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது எந்த பழமொழி வரும்னா, அதாவது சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். அடுத்தது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு என்னென்னா, வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெல்லுக்கு தான் தாள்னு வரும். அதே மாதிரி அணிலுக்கு குட்டின்னு சொல்லுவாங்க. அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைக்கோல் அப்படிங்கிறது கூட்டம் சொல்லுவாங்க. வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ இதில் வேளாங்காடு அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்குது. இங்கே தென்னங்கூட்டம் சொல்லுவாண்டாங்க. தென்னம் தான், அதாவது தென்னைக்கு தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை குறுமைன்னு சொல்ல மாட்டாங்க. முருங்கை சரடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோளம் அப்படிங்கிறது எல்லாமே சோளத்துக்கு தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ப்ரௌசர் அப்படின்னு என்னென்னா உளவி அப்படிங்கிறது தான் ப்ரௌசர் அப்படின்னா. அடுத்தது குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல். ஸோ குடும்ப விளக்கு அப்படிங்கிறதா பாரதிதாசனுடைய நூல். அடுத்தது விரல் நுனி வெளிச்சம். இது தாராபாரதியினுடைய ஒரு நூல். இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சம், பூமியை திறக்கும் பொன்சாவி, தாராபாரதி கவிதைகள், இதெல்லாமே இவருடைய நூல்கள் தான். அடுத்தது கண்ணதாசனினுடைய இயற்பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவர் முத்தையா அப்படிங்கிறத இவருடைய இயற்பெயர். இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே சிலபஸ் படி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி குரூப் 2க்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. குரூப் 4 எப்படி கேட்டிருக்காங்களோ அதே பேட்டர்னில் குரூப் 2 எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.